1871ஆம் ஆண்டு அதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டு 1872ஆம் ஆண்டு ஐயா உருவாக்க நினைத்த ஞான சபை திறக்கப்படுகிறது. ஆனால் தருமசாலை அதற்கு முன்னாலே ஏற்படுத்திய பெருமானார் தருமசாலையில எந்த விதமான போர்டும் வைக்கல, அறிவிப்பும் வைக்கல, பலகை வைக்கல. ஆனா ஞான சபையில் என்ன பலகை வைக்கிறார்னா, கொலை புலை தவிர்த்தவர்கள் மாத்திரம்தான் உள்ளே வரணும் அப்படிங்கிற ஒரு பலகையை ஐயா வைக்கிறார். அது ஐயாவே வச்சதுதான். இன்னைக்கு அதை கல்வெட்டா வச்சிருக்கிறாங்க. அது ஐயாவே வச்சதுதான். ஏன்னா ஞான சபையை புறத்தில் ஐயா ஏற்படுத்தி இருந்தாலும் மனித தேகத்தில் ஞான சபை என்பது கழுத்துக்கு மேலதான். இதை காட்டுறதுக்குத்தான் ஐயா அங்கே ஞான சபையே தீர்மானித்தார். எப்படி சொல்றீங்க ஐயா, கழுத்துக்கு மேலதான் அந்த ஞான சபை? ஞான சபையோட அமைப்பே அப்படித்தான் இருக்கும். நீங்க ஞான சபைக்கு உள்ளே போனீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஞான சபையோட கதவு இப்படி ஆர்ச்சு வடிவில் அமைச்சிருப்பாங்க. அதற்கு ரெண்டு பக்கமும் சின்ன கதவு இருக்கும். அந்த இரண்டு கதவுகளும், சின்ன கதவுகள் இரண்டும் நம்ம இந்த இரண்டு கண்கள், இறைவனுடைய பாதம் நேத்திரங்கள் ஐயா அருட்பாலை எதை பதிவு செய்யறானா, இறைவனுடைய பாதங்கள் மனித தேகத்தில் இந்த இரண்டு கண்கள்ங்கிறார். நடுவில் இருக்கக்கூடிய ஆர்ச் பார்த்தீங்கன்னா இந்த முக்கோண வடிவில் இருக்கும். நீங்க ஞான சபையை சுத்தி வந்தீங்கனால எல்லாமே தீபம் இருக்கிறது போலவும் மாடத்தை போலவும் அமைத்திருப்பார். இப்ப மனித தேகத்தில் இறைவன் எங்கு காரியப்படுகிறான் என்று சொன்னால் புருவ மத்தியில் ஆன்மாவிற்கு உள்ளேதான் அனுபவமாக காரியப்படுகிறான்.